இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் அப்படின்றவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க. இந்த சித்தர்கள் உலகம் முழுக்க பரவி இருக்காங்க. தமிழக மக்களுக்கு வந்து சித்தர்கள் பற்றின ஒரு நாலேஜ் வந்து நிறையவே இருக்குது. நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கு. இதே மாதிரி வடநாட்டிலையும் நிறைய சித்தர்கள் இருந்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அதில் வந்து பாபா அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் சொல்கிறது உண்டு. ஸோ அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வரைக்கும் நிறைய பேரால் ஒரு சொல்லப்படுற ஒரு பெயர் அப்படின்னா தத்வாலே பாபா. இவருடைய வரலாறு ரொம்ப வித்தியாசமான ஒரு வரலாறாக இருக்குது. அதுவும் சுட்டுக் கொல்லப்பட்ட ஒரு யோகி அப்படின்ற போது ரொம்ப ஆச்சரியம். எதனால் அவர் சுடப்பட்டார், அதுலேயும் அவர் சுடப்பட்டவரை வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்றதும் ஒரு செய்தி. என்ன காரணம், இதில் ஏதாவது கான்ஸ்பிரசி ஏதாவது இருக்கு? ஆக்சுவலாக இந்த தத்வாலே பாபா அப்படின்ற ஒரு விஷயம், இந்த பாபா அப்படி நம்ம வந்து சித்தர் அப்படின்னு சொல்கிறத அவங்க பாபா அப்படின்றாங்க. அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாய்பாபாலேருந்து நிறைய அந்த வடநாட்டில் இருக்கக்கூடிய இந்த பாபான்னு எல்லாரையுமே அதுவும் பாபா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் நம்ம வந்து சித்தர்கள்னு சொல்லக்கூடியவர் அவர்கள் பாபா அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்கிறாங்க. தத்வாலே பாபா அப்படின்றது பார்த்தோம்னா உங்களுக்கு 1890 பிறந்தவர். 1890 பிறந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 வயசுலேயே வந்து பார்த்தோம்னா ஸ்பிரிச்சுவல் இன்க்ளினேஷன் வர ஆரம்பிச்சிருது அவருக்கு. ஆன்மீக நாட்டம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அதிகமாகிடுது. இதை பற்றி சொல்லும்போது முக்கியமாக உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். ஆஸ் அ ஹிப்னோதெரபிஸ்ட், இந்த மாதிரி 8-9 வயதிலே இந்த மாதிரியாக விஷயங்கள் வரக்கூடியது வந்து நிறைய பேருக்கு அந்த மாதிரியான விஷயம் வரக்கூடியது சாத்தியம் தானே? இது மாதிரி நிறைய பேர் நானும் பார்த்துருக்கேன். ரொம்ப எர்லியர் ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிறவியிலேயே ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஞானம் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். 7-8 வயசில் 8-9 வயசுல எல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப ஒரு வித்தியாசமான அவங்களுக்கு ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்கும். பை நேச்சர் அவங்க வந்து ரொம்ப நேச்சுரலாகவே வந்து ஞானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசுகிறது, யோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசுகிறது, இந்த மாதிரி நான் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா முற்பிறவியோட தொடர்ச்சியாக தான் இது நடந்திருக்கு. முற்பிறவியோட ஒரு தொடர்ச்சி. ஏன்னா அவங்க பல பிறவிகளாக சில யோக பயிற்சிகள் செய்கிறது மூலமாக இந்த பிறவியில் ரொம்ப சீக்கிரமாகவே அவங்களுக்கு அந்த ஞானம் வந்துருச்சு அப்படின்றது தான் பார்ப்பேன்.